அடுத்த கேள்வி இனார்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து வந்திருக்கு. எம் என்னும் உலோகத்தின் கற்றையன் அடங்கியுள்ள நீர்க்கரைசலுடன் அமோனியா நீர்க்கரைசலை சேர்ப்பதால் ஒரு பச்சை நிற வேல் படிவு கிடைக்கும். அமோனியா நீர்க்கரைசலுடன் பச்சை நிற வேல் படிவை கொடுக்குது. NH3 aqueous உடன் பச்சை நிற வேல் படிவை கொடுக்குது. பிள்ளைகள் Fe2+ முதல்ல குரோமியம் 3+, Fe2+, நிக்கல் 2+. இந்த மூன்று கற்றையன்களும் இருக்கிற நீர்க்கரைசலுக்குள்ள, ரைட், இவங்க இருக்கிற நீர்க்கரைசலுக்குள்ள அமோனியா நீர்க்கரைசலை நீங்கள் சேர்த்தீங்க என்று சொன்னால் குரோமியம் 3+ என்ன செய்ய போகுது? அதன் ஹைட்ரோக்சைடாக வேல் படிவாக போகுது. Fe2+ என்ன செய்ய போகுது? அதன் ஹைட்ரோக்சைடாக வேல் படிவாக போகுது. நிக்கல் 2+ என்ன செய்ய போகுது? அதன் ஹைட்ரோக்சைடாக வேல் படிவாக போகுது. இந்த வேல் படிவுகளுக்கு மேலதிகமாக அமோனியா நீர்க்கரைசலை நீங்க சேர்த்தீங்கன்னு சொன்னால் குரோமியம் ஹைட்ரோக்சைடு வேல் படிவு கரையாது. FeOH வேல் படிவும் கரையாது. ஆனால் நிக்கல் ஹைட்ரோக்சைடு வேல் படிவு கரை அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலைனாக மாற்றமடையும். 6 times 2+ என்று சொல்ற ஏக்வஸ்டாக மாற்றமடையும். பிள்ளைகள் பச்சை நிற வேல்படிவுகள் என்று சொல்லி நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய வேல்படிவுகள் இவங்க 3 பேர் மட்டும்தான். பச்சை நிற வேல்படிவுகள் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய வேல்படிவுகள் பிள்ளைகள் இவங்க 3 பேர் மட்டும்தான். இவங்க 3 பேர் மட்டும்தான். குரோமியம் ஹைட்ரோக்சைடு இது என்ன பிள்ளைகள்? நீல பச்சை வேல்படிவு. FeOH அழுக்கு பச்சை வேல்படிவு. அழுக்கு பச்சை வேல்படிவு. NiOH பச்சை வேல்படிவு. சோ பச்சை வேல்படிவு, பச்சை வேல்படிவுன்னு சொன்னா இது 3 தான். பேசுதான்? ஓகே. குரோமியம் 3+ நீர்க்கரைசல் நிறமுடையது ஊதா நிறமுடையது. Fe2+ நீர்க்கரைசல் வெளிரிய பச்சை நிறமுடையது. Fe2+ நீர்க்கரைசல் என்ன? வெளிரிய பச்சை நிற கரைசல். வெளிரிய பச்சை நிற கரைசல். நிக்கல் 2+ இன் நீர்க்கரைசல் பச்சை நிறமுடைய கரைசலா இருக்கு. ஓகே, சரி. இப்ப பாருங்க, எவனும் உலோகத்தின் கற்றையன் அடங்கியுள்ள நீர்க்கரைசலுடன் அமோனியா நீர்க்கரைசலை சேர்ப்பதால் ஒரு பச்சை நிற வேல் படிவு கிடைக்கும். சோ அந்த கற்றையன் பிள்ளைகள் இவங்க 3 பேர்ல ஒரு ஆள் இருக்கு. தென் Mn2+ வருமா? ஆன்சராக வராது. கோபால்ட் 2+ வருமா? ஆன்சரா இல்ல. அவங்க 2 பேரும் ஆன்சரா வரா. சோ ஆன்சர் 1 அல்லது 2 அல்லது 5. இந்த வேல்படிவுக்கு ஐதரசன் பெராக்சைடு சேர்க்கிற நேரம் தெளிவான நிறமாற்றத்துடன் நிறக்கரைசல் பெறப்பட்டது. தெளிவான நிறமாற்றத்துடன் நிறக்கரைசல் பெறப்பட்டது. ரைட். இந்த குரோமியம் ஹைட்ரோக்சைடு நீல பச்சை வேல்படிவு இருக்குதான், இதுக்கு நீங்க கார ஊடகத்துல ஐதரசன் பெராக்சைடை சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும் யாரு? CrO4 aqueous கிடைக்கும். என்ன நிறம்? மஞ்சள். மஞ்சள். இதே போல இந்த FeOH இருக்குதானே பிள்ளைகள், இவருக்கு நீங்க கார ஊடகத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடை சேர்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிறது யாரு?
FeOH thrice வீழ்படிவு கிடைக்கும். FeOH thrice வீழ்படிவு என்ன நிறமா இருக்கு? செங்கபில நிற வீழ்படிவாக இருக்கு. செங்கபில நிற வீழ்படிவாக இருக்கு. இதே போல பிள்ளைகள் அதாவது நீங்க கற்றையின் இனங்காணல் படிக்கிற நேரத்துல காரநீர் கரைசல் முன்னிலையில ஹைட்ரஜன் பெராக்சைடுடன் தாக்கமடைகின்ற கற்றையன்கள் சொல்லி நீங்க பார்க்கிறது பிள்ளைகள் குரோமியம் 3+ Fe2+ மெங்கன் 2+ கோபால்ட் 2+. இந்த 4 கற்றையன்களும் காரநீர் கரைசல் முன்னிலையில ஐதரசன் பெராக்சைடோட தாக்கம் அடையும். மெங்கன் 2+ பொறுத்த வரைக்கும் MnOH twice எடுத்துக்கோ. இது காரநீர் கரைசலில் ஐதரசன் பெராக்சைடுடன் தாக்கம் அடைந்தால் வரப்போறது MnO2 திண்மம். என்ன கருப்பு கபில நிறம் அல்லது என்ன கபில நிற திண்மம் கிடைக்கும். இதே போல கோபால்ட் ஹைட்ராக்சைடு என்ன நிறம் முடியுது? கோபால்ட் ஹைட்ராக்சைடு. இவருக்கு காரநீர் கரைசலில் ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்கிற நேரத்துல உனக்கு கிடைக்கும் கோபால்ட் OH thrice என்று சொல்ற வீழ்படிவு கிடைக்கும். சோ இந்த 4 கற்றையன்களும் என்ன காரநீர் கரைசல் முன்னிலையில ஐதரசன் பெராக்சைடோட தாக்கம் அடையும். இதுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால் இந்த 4 கற்றையன்ல இந்த குரோமியம் 3+ என்று சொல்ற கற்றையன் இருக்கே இது தாக்கம் அடைந்து ஏக்குவஸ்ட உருவாக்கும். அடுத்த 3 பேரும் தாக்கம் அடைந்து வீழ்படிவை உருவாக்கும். கேள்வியை வாசிக்கிற நேரத்துல பாருங்க, ஐதரசன் பெராக்சைடு சேர்க்கும் போது தெளிவான நிறமாற்றத்துடன் நிறம் உடைய கரைசல் பெறப்பட்டது. சோ ஐதரசன் பெராக்சைடுடன் நிறமுடைய கரைசலை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த கற்றையன் யாரு? குரோமியம் 3+. சோ M பின்வரும் எந்த கற்றையனாக இருக்கலாம்? சோ ஆன்சர் 5வது குரோமியம் 3+. Okay. இருபத்தி ஓராவது கேள்வி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அயன் சமநிலையோட தொடர்புபட்ட கேள்வி. 0.05 m செறிவை உடைய HA என்னும் எண்ணமிலத்துடன் 100 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்கு HA என்று சொல்ற மென்னமிலம் 0.05 m செறிவை உடையது. இதன் 100 சென்டிமீட்டர் கனத்துக்கு சேர்க்கப்படுது. அதே செறிவை உடைய 0.05 m செறிவை உடைய NaOH நீர் கரைசல்
ஏதோ ஒரு கனவளவு சேர்க்கப்படுது, v சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுது. என்ன கனவளவு சேர்க்கும் போது விளைவு கரைசலின் pH ஆக அமையும், விளைவு கரைசலின் pH ஆக அமையும் கேட்டிருக்கு. பிள்ளைகள் விளைவு கரைசலோட pH பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 5.7447, 5.7447 pH விளைவு 5.7447 ஆக அமையும்ன்றது கேள்வி. ஆக நம்முடைய விளைவு கரைசல் யாராக காணப்படுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் அமில கரைசலாக காணப்படும், அமில கரைசலாக காணப்படுது. சரியா? ஏன் 5.7447 என்ன pH விட குறையும், அமிலமாக தொழிற்படுது. பிள்ளைகள் ஒரு மென் அமிலத்துக்குள்ள வன்காரத்தை சேர்க்கிற நேரம் ஒரு தாங்கற் கரைசல் கிடைக்கும். ரைட்? சோ அந்த தாங்கற் கரைசலோட pH சமன்பாடு என்ன? pH சமன் pKa பிளஸ் log என்ன இணை மூலத்தின் செறிவின் கீழ் மென் அமிலத்தின் செறிவு. இதான் என்ன ஒரு மென் அமிலத்தின் தாங்கற் கரைசலுக்குரிய pH சமன்பாடு. ஓகே, இங்க pH தந்திருக்குது என்னன்னு சொல்லி 5.7447 இது சமன் pKa பெருமானம். ரைட், நான் இங்கால கண்டுபிடிக்கிறேன். சரியா? pKa சமன் என்ன மைனஸ் log Ka 1.8 தர 10 மறை 6. சோ இது சமன் என்ன 6 மைனஸ் log 1.8. log 1.8 பெருமானம் என்ன 0.2553. என்ன ஆன்சர் 5.7447, 5.7447 பிளஸ் log என்ன இங்க வினை மூலம் யாரு பிள்ளைகள் a மைனஸ் இன் செறிவின் கீழ் இங்க மென் அமிலம் யாரு HA இன் செறிவு, HA இன் செறிவு. சோ இத நீ பார்த்தீன்னு சொன்னால் பிள்ளைகள் log a மைனஸ் இன் செறிவுக்கும் HA இன் செறிவுக்கும் இடையிலான விகிதம் 0 வரும். 0 பிள்ளைகள் உனக்கு தெரியும் மடக்கைக்குள்ள ஒன்று வந்தால்தான் என்ன 0. எனவே a மைனஸ் செறிவுக்கும் HA இன் செறிவுக்கும் இடையிலான விகிதம் 1 இருக்கு. அதாவது a மைனஸ் இன் செறிவும் HA இன் செறிவும் சமனாக இருக்கும். ரைட் பிள்ளைகள், நீங்க அயன் சமநிலையுடன் கூடிய நெருக்கமுடையவங்களாக இருந்தால், அயன் சமநிலையுடன் கூடிய நெருக்கமுடையவங்களாக இருந்தால் இலகுவாக இந்த இடத்துல நீங்க ஆன்சர் எடுப்பீங்க. என்ன ஆன்சர் பிள்ளைகள்? சோ இங்க வருகின்ற pH வரைவு எப்படி இருக்கும் பிள்ளைகள்? சேர்க்கப்பட்டது என்ன NaOH சேர்க்கிறோம், NaOH சேர்க்கிறோம். ஓகே, YHல pH இருக்கும். அமிலத்துக்குள்ள சேர்க்கிறபடியினால் பிள்ளைகள் நமக்கு வரப்போற pH வரைவு இவ்வாறான ஒரு வரைவாக இருக்கும். இங்க சமவெளி புள்ளி கனவளவு என்னவா இருக்கும்? 100 சென்டிமீட்டர் கனமா இருக்குமே. ஏன் HAயும் NaOHம் தாக்கம் அடைந்தால் NaAயும் நீரும் வரும். இல்லையா? சோ இது என்ன தாக்கம்? 1:1 தாக்கம். HAயின் செறிவும் NaOHக்கு செறிவும் சமம் தானே. தாக்கம் ஒன்று கொண்டுன்ற தாக்கம் தானே பிள்ளைகள். சோ சமவெளி புள்ளி அடையிறதுக்கு சேர்க்க வேண்டிய NaOH கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். இது சமவெளி புள்ளி அடைய தேவையான NaOH கனவளவு. சரியா? ஓகே, சோ இதான் சமவெளி புள்ளின்னு வை. உனக்கு தெரியும் மென்னுக்குள்ள வண்ண சேர்க்கிற நேரத்துல அல்லது நியமிப்பு குடுவையில மென் இருக்கிற சமயத்துல தாங்கற் கரைசல் சமவெளி புள்ளிக்கு முன்னால வரும்னு படிச்சிருப்பீங்க.
டார்கெட் கரைசல் சமவெளி புள்ளிக்கு முன்னால வரும்னு படிச்சிருப்பீங்க. அதே சமயம் சமவெளி புள்ளி கனவளவின் அரை மடங்கு கனவளவில் 50 சென்டிமீட்டர் கணத்துல சமவெளி புள்ளி கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். சமவெளி புள்ளி கனவளவின் அரை மடங்கு கனவளவில் கரைசலின் pH ஆனது யாருக்கு சமனா இருக்கும்? pKa பெருமானத்துக்கு சமனா இருக்கும். ஒரு தியரி அல்லது ஒரு நோட் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த கேள்வியிலையும் பிள்ளைகள் அதே விடயம் தானே நடந்திருக்கு. இந்த கேள்வியிலையும் என்ன? கரைசலின் pH pKa பெருமானத்துக்கு சமனா இருக்கா இல்லையா? எஸ். அப்படின்னு சொன்னால் சேர்க்கப்பட்ட கனவளவு சமவெளி புள்ளி கனவளவின் அரை மடங்கு. தென் எவ்வளவு எண்ணெயை வச்சு சேர்த்து இருக்கிறீங்க? 50 சென்டிமீட்டர் கனம் எண்ணெயை வச்சு சேர்த்து இருக்கிறீங்க. கணிப்புகள் எதுவுமே தேவையில்லை. நேர வீண்விரயம் இல்லாத ஒரு கேள்வி. கணிப்புகளின் ஊடாக செய்யறதா இருந்தால் பெரிய ஒரு நேரம் எடுத்திருக்கும். சில நேரம் 2 நிமிஷத்துக்கு மேலேயும் இந்த கேள்வியை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்து. ஆனா அப்படி செய்யறதுக்கு அவர் அந்த கேள்வியை தர இல்லை. ஏனென்றால் கேள்வி கேட்டு இருக்கிறது கரைசலின் pH pKa பெருமானத்துக்கு சமனாகும் எப்பொழுதுன்னு சொல்லி. கரைசலின் pH pKa பெருமானத்துக்கு எப்பொழுது சமனாகும்? சமவெளி புள்ளி கனவளவின் அரை மடங்கு கனவளவு எண்ணெயை வச்சு சேர்க்கின்ற பொழுது. 50 சென்டிமீட்டர் கனம் எண்ணெயை வச்சு சேர்க்க வேண்டும். ஆகவே பிள்ளைகள் ஆன்சர் 3. ஆன்சர் 3. இருபத்தி இரண்டாவது கேள்வி. அளவுக்கு அதிகமான தரவுகள் தரப்பட்ட கேள்வி. ஒரு ரசாயன தாக்கம் 2 A தாக்கிகள் தாக்கமடைந்து விளைவுகள் தோற்றுவிக்கப்படுது. என்ற தாக்கத்தில் A இன் சரிவு 75 செகண்டில் E இன் சரிவு புள்ளிகள் 0.4 m ஆக இருந்த சரிவு 0.2 m ஆக மாற்றமடைந்து அது 0.1 m ஆக மாற்றமடைந்து 0.05 m ஆக மாற்றமடைந்து இதுக்கு 75 செகண்ட் எடுக்குதுன்னு சொல்றார். அதே நேரம் அரைவாழ்வு காலம் 25 செகண்ட் சொல்றார். 2 முறை சொல்றார். 2 முறை சொல்ல தேவையில்லை. முதலாவது தரவே போதியதா இருக்கும். அரைவாழ்வு காலம் 25 செகண்ட்ன்றதை கண்டுபிடிக்கும்.
அதே சமயம் அரைவாழ்வு காலம் மாற்றமடையுதா? இல்ல. தென் ஏ தொடர்பான தாக்க வரிசை என்ன? 1. தென் தாக்க வீத சமன்பாடு எவ்வாறு வரும்? ரேட் சமன் தாக்க வீத மாறிலி இன்டு ஏ இன் சரிவின் ஓராம் அடுக்கு. இதான் தாக்க வீத சமன்பாடு. இதுல பிள்ளைகள் சொல்றாரு ஏ இன் சரிவு 0.2 ஆக இருக்கிற சமயத்துல தாக்க வீதம் 4.52 தர 10⁻4 மோல் per decimeter கணம் per second என்று சொல்ற. தென் k இன் பெருமானம் என்னன்னு கேட்டிருக்கு. இது சுருக்கணி என்றால் k இன் பெருமானம் வரும் என்ன? 2.26 தர 10⁻3 per second வரும் இல்லை. ஆக பிள்ளைகள் பொருத்தமான ஆன்சர் 2. எளிமையான கேள்வி. அளவுக்கு அதிகமான தரவுகள் தரப்பட்ட எளிமையான ஒரு கேள்வி. இதே போல பிள்ளைகள் 23வது கேள்வியும் கடினமான ஒரு கேள்வி இல்லை. 2 சமநிலை தாக்கங்கள் தந்து அந்த சமநிலை தாக்கங்களின் KP பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு. நிலைமைகளின் கீழ் உனக்கிட்ட ஒரு சமநிலை தாக்கம் தர NO2 கேஸ் சமநிலை அடைந்து half மோல் N2 கேஸ் இணையும் O2 கேஸையும் கொடுக்குது. இதன் சமநிலை மாறிலி என்னன்னு கேட்டிருக்கு. பிள்ளைகள் உனக்கு முதல்ல தந்த 2 தாக்கங்களை நீ கூட்டுனின்னு சொன்னால் உனக்கு என்ன வரும்? N2 கேஸ் plus 2 O2 கேஸ் சமநிலை அடைந்து 2 NO2 கேஸ் வருமா இல்லையா? உனக்கு தரப்பட்ட அந்த 2 தாக்கங்களை நீ கூட்டணி என்று சொன்னால் அந்த விடயம் வரும் தானே? சொல்லு, தாக்கங்கள் கூட்டப்பட்டால் சமநிலை மாறிலிகள் என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். சோ இவருடைய சமநிலை மாறிலி KP3 என்று சொன்னால் அது யாருக்கு சமனா இருக்கும்? K1 into K2 க்கு சமனா இருக்கும். இப்ப சொல்லுவோம், இவருக்கும் அவர் கேள்வியாக கேட்ட தாக்கத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தாக்கத்தோட தலைகீழ் தாக்கம் தானே. தலைகீழ் தாக்கம் சொன்னால் இவருடைய KP அதோட KP யின் தலைகீழ் பெருமானமா இருக்கும். சரியா? மட்டுமல்ல, இந்த தாக்கத்தோட அரைவாசி தாக்கம் தானே. என்ன? வர்க்கமூலம் வரும். ரைட்? அல்லது என்ன செய்யும்? இப்ப நான் உனக்கு சொன்னது கடினமா இருக்குதுன்னு சொன்னால் இந்த தாக்கத்தை நீங்க என்ன செய்றீங்க பிள்ளைகள்? இந்த தாக்கத்தை நீங்க பெருக்க போறீங்க பிள்ளைகள். பெருக்குறீங்க -1/2 ஆல. தாக்கத்தை -1/2 ஆல பெருக்கினால் சமநிலை மாறிலி எவ்வாறு போகும்? -1/2 மடங்காக மாறும் இல்லையா? என்ன பெருமானத்தால பெருக்குறியோ அந்த பெருமானத்தின் மடங்காக மாறும் சமநிலை மாறிலி. இது தியரியில் இருக்கிற விடை. ஒரு சமநிலை தாக்கத்தை நீங்க என்ன பெருமானத்தால பெருக்குறீங்களோ, இங்க பெருக்குறீங்க யாரால? -1/2 ஆல. என்ன பெருமானத்தால பெருக்குறீங்களோ அந்த பெருமானத்தின் மடங்காக மாற்றமடையும் சமநிலை மாறிலி. இத பிள்ளைகள் நீ 1/2 ஆல பெருக்குனா 1/2 into வரும். -1/2 ஆல பெருக்குனா -1/2 into. So -1/2 into gas -O2 gas சமநிலை அடைந்து மைனஸ் என்ன NO2 கேஸ் வருது. இப்போ என்ன செய்? அங்கால இருக்கிற மைனஸ் இங்கால வந்தா பிளஸ் NO2 கேஸா மாறுது. இங்கால இருக்கிற மைனஸ் அங்கால போனா half N2 கேஸ் பிளஸ் O2 கேஸாக மாறுதா இல்லையா? எஸ். ஸோ -1/2 ஆல பெருக்கி இருக்கிறீங்க. தென் உனக்கு வரப்போற ஆன்சர் என்ன? K1 into K2 முழுவதன் -1/2. ரைட்? மைனஸ் இல்லாம செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? 1 கீழ் K1 K2 முழுவதன் 1/2 போடலாம். 1/2 என்ன பிள்ளைகள்? வர்க்க மூலம் இல்லையா? அப்ப வர்க்க மூலம் என்ன? K1 K2 ஆன்சர் கிடைக்க போகுது. விளங்கி சட்டச்சு. எளிமையான ஒரு கேள்வி. ரைட்? ரசாயன சமநிலை தெளிவாக விடயங்களை விளங்கி படிச்சேன்னு சொன்னா இதெல்லாம் ஒரு கடினமான கேள்வியாக இருக்க போறது இல்லை.
ஸோ இந்த கேள்விக்கும் உங்களில் 50% மேற்பட்டவங்க சரி எடுத்திருந்தாங்க. ஸோ கஷ்டமான கேள்வி இல்லை. ஆனா இந்த 24வது கேள்வி இருக்குதானே, இந்த கேள்வி சரி எடுத்தது பிள்ளைகள் ஜஸ்ட் 20%. எக்ஸாம் ஃபேஸ் பண்ணினவங்க ஒரு 20% தான் இந்த கேள்வியை சரி எடுத்திருந்தது. அவ்வளோ கஷ்டமான கேள்வியும் இல்லாது. ஆனால் ஏன் அந்த கேள்வி சரி எடுக்க இல்லைன்னு விளங்க இல்லை. அவத்தை சமநிலையில வந்த ஒரு கேள்வி. பாப்போம் அந்த கேள்வி. இருபத்தி 4வது கேள்வி. நீங்கள் 25 பாகை சி வெப்பநிலையில வெப்பநிலையில் ஒரு சமநிலை தோற்றுவிக்கப்படுது. கலக்கும் தகவுடைய A, B எனும் இலட்சிய கரைசல்கள் எடுக்கப்பட்டு ஆவி பெறக்கூடிய கரைசல்கள் அவை அவற்றின் ஆவியுடன் சமநிலை அடைய செய்யப்படுது. அவை அவற்றின் ஆவியுடன் சமநிலை அடைய செய்யப்படுது. ஏ திரவம் இங்க இருக்குது, ஏ கேஸ் இங்க இருக்குது. இதே போல கீழே பி திரவம் இருக்குது, அதன் ஆவி மேல் இருக்குது. இவ்வாறு சமநிலை தோற்றுவிக்கப்படுது. சொல்றார், ஏயின் திரவநிலை மூழ்பின்னம் 1/5 கமா ஏயின் ஆவிநிலை மூழ்பின்னம் 7/3 ஆகும். ரவோட்டிட விதி சொல்லுது, ஏயின் பகுதி அமுக்கம் சமன் என்னது, ஏயின் நிரம்பலாவி அமுக்கம் இன்டு ஏயின் திரவநிலை மூழ்பின்னம். டோல்டனின் பகுதி அமுக்க விதி சொல்லுது, மொத்த அமுக்கம் இன்டு ஏயின் வாயுநிலை மூழ்பின்னத்துக்கு சமனா இருக்கும் ஏயின் பகுதி அமுக்கம். ரைட்? இதே போல பி க்கும் சொல்ல முடியும். B இன் பகுதி அமுக்கம் சமன் B இன் நிரம்பலாவி அமுக்கம் இன்டு B இன் திரவத்தை மூழ்பின்னம். இது சமனா இருக்கும் தொகுதியின் மொத்த அமுக்கம் இன்டு B இன் ஆவியவத்தை மூழ்பின்னம். சரியா? ஓகே. இங்க பிள்ளைகள் வெப்பநிலை மாற்றம் அடையாது என்று சொன்னால் நிரம்பலாவி அமுக்கங்கள் மாற்றம் அடையுமா? மாற்றம் அடையாது. நிரம்பலாவி அமுக்கங்கள் மாற்றம் அடையாது. சொல்றாரு, ஏயின் திரவத்தை மூழ்பின்னம் 5/1 P0A ஆக இருக்கிற நேரத்துல ஏயின் ஆவிநிலை மூழ்பின்னம் 7/3 இப்படி ஒரு தரவு தர. இந்த தரவில் இருந்து பிள்ளைகள் எனக்கு சொல்லலாம், P0B ஏயின் திரவத்தை மூழ்பின்னம் 5/1 என்று சொன்னால் B இன் திரவத்தை மூழ்பின்னம் என்ன? 5/4. இது சமன் மொத்த அமுக்கம் PT என்று எடுத்துக்கோ. ஏயின் ஆவியவத்தை மூழ்பின்னம் 7/3 என்று சொன்னால் B இன் ஆவியவத்தை மூழ்பின்னம் என்ன? 7/4. இந்த தரவுகள் இருந்து பிள்ளைகள் வீடியோ ஃபைல்
ரைட். இவரை தொடர்பு ஒன்றுன்னு சொல்லுங்க, இவரை தொடர்பு ரெண்டுன்னு சொல்லுங்க. தொடர்பு ஒன்ற தொடர்பு ரெண்டால பிரிச்சால் P நோட் A இன் கீழ் P நோட் B ஒன்றின் கீழ் அஞ்சின் கீழ் நாலின் கீழ் அஞ்சுன்னு சொன்னால் பிள்ளைகள் ஒன்றின் கீழ் நாலுன்னு வருமே. ஒன்றின் கீழ் அஞ்சு நாலின் கீழ் அஞ்சால பிரிச்சால் ஒன்றின் கீழ் நாலுன்னு வரும். இது சமன். இந்த PT PT கேன்சல் ஆகும். மூணின் கீழ் ஏழு நாலின் கீழ் ஏழால பிரிச்சால் மூணின் கீழ் நாலுன்னு வரும். ஸோ எனக்கு கிடைக்கும் A நிரம்பலாவிய அமுக்கத்துக்கும் B நிரம்பலாவிய அமுக்கத்துக்கும் இடையிலான விகிதம் ஒன்றின் கீழ் 3 கிடைக்கும். ஒன்றின் கீழ் 3 சொல்லி கிடைக்கும். இதே போல அவர் இன்னொரு விடயம் சொல்றாரு, A நிரம்பலாவிய அமுக்கம் P நோட் A ஆகத்தான் இருக்கும். ஏன் வெப்பநிலை மாற இல்ல, அது மாற போற இல்ல. A இன் திரவநிலை மோல் பின்னம் 5ல் 2 பங்காக இருக்கிற நேரத்துல இந்த டைம்ல பிள்ளைகள் A இன் ஆவியவத்தை மோல் பின்னத்தை கேள்வி கேட்டிருக்கு. B இன் ஆவியவத்தை மோல் பின்னம் என்ன? B இன் ஆவியவத்தை மோல் பின்னம் x ன்னு சொன்னா A இன் ஆவியவத்தை மோல் பின்னம் என்ன? 1 - x. சரியா? இந்த தொடர் A இன் பகுதி அமுக்கம் ரவோட்டுட விதிக்கு அமைய A இன் நிரம்பலாவிய அமுக்கம் தர A இன் திரவத்தை மோல் பின்னம் 5ல் 2 பங்கு தானே. இது சமன் டோல்டன் விதிக்கு அமைய மொத்த அமுக்கம் தர B இன் ஆவியவத்தை மோல் பின்னம் x ன்னு சொன்னா A இன் ஆவியவத்தை மோல் பின்னம் என்ன? 1 - x. இதே போல PB சமன் P நோட் B. A இன் திரவத்தை மோல் பின்னம் 5ல் 2 பங்குன்னு சொன்னால் B இன் திரவத்தை மோல் பின்னம் 5ல் 3 பங்கு. இது சமன் மொத்த அமுக்கம் PT. இங்க இருக்கிற மொத்த அமுக்கம் PT. அப்ப இதை நம்ம PT டேஷ்னு சொல்லுவோம். வேறுபடும் தானே, PT டேஷ்னு சொல்லுவோம். B இன் ஆவியவத்தை மோல் பின்னம் x. இது 3ஆம் 4ஆம் தொடர்புகள். என்ன செய்வோம்? 3வது தொடர்பை 4வது தொடர்பால பிரிச்சால் P நோட் A இன் கீழ் P நோட் B 2 கீழ் 5 3 கீழ் 5ஆல பிரிச்சால் என்ன? 2 கீழ் 3 சமன் PT டேஸ் கேன்சல் ஆகும். 1 - x இன் கீழ் x என்று வரும். இப்போ P நோட் A இன் கீழ் P நோட் B என்றது என்ன பிள்ளைகள்? 1 இன் கீழ் 3 இங்க கண்டிருக்கோம். தர 2 இன் கீழ் 3 சமன் 1 psi x இன் கீழ் x. ரைட்? சாரி, நான் இந்த இடத்துல ஒரு பிளவு விட்டுருக்கேன். என்ன பிளவு விட்டுருக்கேன்? P நோட் A இன்டு P நோட் B இன்டு 1 இன் கீழ் 3 பிள்ளைகள் இல்ல, என்னது 3 வருது 3. சுருக்கக்கூடியதா இருக்கு. So 1 - x இன் கீழ் x சமன் 2 என்று சொல்றீங்க. So இதில் இருந்த பிள்ளைகள் x சமன் 1 இன் கீழ் 3 என்று ஆன்சர் கிடைக்கும். இதை சுருக்கணியம் சொன்னால் x சமன் 1 இன் கீழ் 3 என்று சொல்லி ஆன்சர் கிடைக்கும். So B இன் ஆவிநிலை மோல் பின்னம் 1 இன் கீழ் 3. ஆன்சர் 4வது ஆன்சர். சரி, அப்ப இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்த சதவீதம் பிள்ளைகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு.
25வது கேள்விக்கு வரும். அடுத்த கேள்வி ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்வி. குறித்த ஒரு முதலில் இருந்து காணப்படும் போட்டோன்களோட சக்தி ஆகும். போட்டோன் ஒன்றின் அலைநீளம் 600 நானோமீட்டர் ஆகும். இனி காணப்பட்ட போட்டோன்களின் எண்ணிக்கை ஆகும். ஒரு முதல் ஒன்று இருக்குது. இந்த முதல்ல இருந்து காணப்பட்ட போட்டோன்களின் சக்தி 13.32 sorry 13.252 தர 10⁻20 கிலோஜூல் காணப்பட்ட போட்டோன்களின் மொத்த சக்தி. எத்தனை போட்டோன்கள் காணப்பட்டுச்சுன்றது கேள்வி. எத்தனை போட்டோன்கள் காணப்பட்டுச்சுன்றது கேள்வி. ஓகே, ஒரு போட்டோன் இன் சக்தியை துணிவதற்கான சமன்பாடு தந்திருக்கு. ஒரு போட்டோனின் சக்தி சமன் என்ன? hc இன் கீழ் lambda. h பிளாங்கின் மாறிலி உங்களுக்கு இங்க தரப்பட இல்ல. சோ அந்த பிளாங்கின் மாறிலி ஃபைனல் பேப்பர்ல உங்களுக்கு தருவாங்க. பிளாங்கின் மாறிலிக்குரிய பெருமானத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.626 தர 10⁻34 யூல் செகண்ட் வரும். இதே போல சியின் பெருமானம் 3 தர 18 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இன் கீழ் அலைநீளம் 600 தர 10⁻9 மீட்டர் தரவாக தந்திருக்கு. இது சுருக்குவதனூடாக ஒரு போட்டோனின் சக்தி கிடைக்கும். ஒரு போட்டோனின் சக்தி கிடைக்கும். போட்டோன்கள் எண்ணிக்கை நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த மொத்த சக்தியை பிரிக்கிறீங்க, ஒரு போட்டோனின் சக்தியால பிரிக்கிறீங்க. இதை சுருக்கிறீங்க என்றால் ஒரு போட்டோன் சக்தியை காணலாம் தான், அதால பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் காணப்பட்ட போட்டோன்களின் மொத்த எண்ணிக்கை கிடைக்கும். சோ இந்த சுருக்கல பிழைகள் நான் செய்ய இல்லை. சோ காணப்பட்ட போட்டோன்களோட மொத்த எண்ணிக்கை 400 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸ்கீமை பார்த்து நான் நேரடியா சொல்றேன், செஞ்சு பாருங்க. அந்த ஆன்சர் தான் வரப்போகுது. சோ 4வது ஆன்சர்.